தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க ஒரு பொருளை எப்படி அணுகுவாங்கன்னா விழிப்போட தான் அணுகுவாங்க. அப்போ அந்த தியானம் பண்ணுறதே ஒரு மனிதன் விழிக்கணும். இப்போ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுடைய மாற்றம் என்ன நடக்குதுன்னா, ஒரு இடத்துல உடைய விடுறாங்க, ஒரு இடத்துல உணவை விடுறாங்க, ஒரு இடத்துல தூக்கத்தை விடுறாங்க, ஒரு இடத்துல கேவலமான மரணத்தை விடுறாங்க, ஒரு இடத்துல துன்பமான கரும வினை சாபங்களை அதையும் விடுறாங்க, ஒரு இடத்துல பந்த பாசங்கள் எல்லாத்தையும் விடுறாங்க. அப்போ அங்கே என்ன ஃபைனலாக அவங்க விடுறதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா அந்த விழிப்பு. அந்த விழிப்புனால தான் அவங்களால எல்லாத்தையும் விட முடியும். அப்போ அந்த விழிப்புங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கடினம். இப்போ சிவன் அப்படின்னு ஒரு கடவுளை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவருக்கு பேரே விழிப்பு தான். இந்த பிரபஞ்சம்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது உறக்கமே கிடையாது. அதனால தான் ஒரு ஏக்கமாக இருக்குது. புரியுதுங்களா? அது எதுவுமே ஏக்கமாக இல்லை, விழிப்பாக இல்லைன்னா ஏக்கமாக இருக்காது. இவ்வளோதான் விஷயம். அப்போ ஒரு விழிப்பாக ஒருத்தர் மாறுறதுக்கு தியானம் பண்ணுறாரு. அப்போ தியானம் பண்ணால் தான் ஒருத்தர் விழிப்பாக ஆக முடியும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் அடிப்படையாக மாறணும்னா நீங்கள் தியானம் பண்ணீங்கன்னா நீங்கள் வேறு வடிவத்துக்குள்ளே நீங்களே மாறிடுறீங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இதுக்கு அப்புறம் இருக்க போகிறது வேறையாக மாறுறீங்க. அப்போ நீங்கள் மாறுறதுக்கு காரணம் அதுக்கு பேரே விழிப்பு தான். புரியுதுங்களா? விழிப்புன்னா என்னன்னா உடல்லேருந்து மாற்றம் அடைகிறதா விழிப்பு. மாணிக்க வாசகரை ஊரே பார்க்குற விதம் வேற, நீங்கள் பார்க்குற விதம் வேறையாக இருக்கணும். அது பார்க்குற விதம் இல்லை, அந்த ஒரு ஒரிஜினல் உங்களுக்கு காட்டப்படணும். அப்போ விழிச்சாதான் அது நடக்கும். புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ பல நாள் கீழே இடுப்பில் நரம்பு ஒன்று தூங்கிக்கிட்டே இருக்குது, அதை விழிக்கணும். அப்போ பல நாள் நெற்றி போட்டோட தன்மைகள் நமக்கு எல்லா மனிதன் போல இருக்குது. அப்போ தியானத்துக்குள்ளே ஒரு காட்சி கிடைக்குதுன்னா அப்போ விழிக்க கொஞ்சம் தொடங்கும் போது சின்ன சின்ன அசைவுகளில் நமக்கு ஒரு மாற்றம் கிடைக்குது. அந்த அசைவே விழிப்புன்னு நம்ம எடுத்துடக்கூடாது. அது பல நாள் காத்திருந்தால் தான் அது முழு விழிப்புக்கும் மாறும். இவ்வளோதான் அதோடைய வடிவம்.